Hi guys, welcome to Raghulan. So இன்னைக்கு வந்து நம்ம இன் பிட்வீன் மீட்டிங்ஸ் குள்ளார வந்து இங்கே ஸ்டோரேஜ் யூனிட்டில் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதுக்காக வந்திருந்தோம். ஸோ டிப்பிக்கலாக வந்து மக்கள் வந்து ஒரு இந்த காமர்ஸ் ரீட்டைல் செக்மெண்ட் இந்த சைட்லாம் வரப்போ வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுட்டு சேல் பண்ணுமா, இல்லை வந்து ட்ராப் ஷிப்பிங் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாமா. இப்போ நிறைய பேர் வந்து ட்ராப் ஷிப்பிங் பற்றிலாம் பேசுகிறாங்க. அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, நம்ம ஸ்டாக் நம்ம வச்சுருந்தோன்னா இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதே நம்ம ட்ராப் ஷிப்பிங் பண்ணோன்னா நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து, இப்போ நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சென்ஸ் வந்து இப்போ இதேமாரி வந்து நீங்கள் ஒரு வேர் ஹவுஸோ ஒரு குடோன்லையோ எதுலேயோ ஒன்றில் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் வந்து விற்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் விற்பீங்க. ஸோ திஸ் இஸ் யூஷுவல். இதான் ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸஸ் வந்து பண்ணுற அப்ரோச்சஸ் இதுதான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய ட்ராப் ஷிப்பிங் பேஸ்டு பிஸ்னஸஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ ட்ராப் ஷிப்பிங் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் இதேமாரி ஸ்டாக்ஸ் எதுவுமே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமர்ஸில் போடுவீங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறப்ப நிறைய வந்து இப்போ நீங்கள் லெட்ஸே வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகணும், அண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் லைன் கிடைக்கணும், அதாவது பேங்க்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் லோன் கிடைக்கணும். இந்தமாரி ஒரு விஷயம்னா ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு வந்து சான்சஸ் கம்மி. ஈவன் தான் நீங்கள் ரெவன்யூ பண்ணியிருந்தாலுமே என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து, என்றைக்குமே வந்து யாரோ ஒருத்தன் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அசட்டை நம்பி ஏதோ ஒரு கொலாட்ரல் நம்பி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்தமாரி ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஒர்த்து வந்து லெட்ஸே ஒரு $50,000 அப்படி அந்த ஒரு மதிப்புக்கு வந்து ஒரு கொலாட்ரல் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து $50,000 வந்து நீங்கள் வந்து ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து உங்கள் ஸ்டோரேஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். அதை ஒரு கொலாட்ரல் வச்சு கிடைக்கும். இதே ஒரு ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க கையில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை, அவங்க கையில் வந்து கணிசமாக ஒரு ப்ராடக்ட் அதோட ஒர்த் வந்து இவ்வளோ அப்படின்றது இல்லாதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் லைன் கிரெடிட் அண்ட் ஓவர் டிராஃப்ட்ஸ் இந்தமாரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். இட் வில் பி பேஸ்ட் ஆன் ஒன்லி த ரெவன்யூ பேஸ் பண்ணி தான் வந்து முக்கால்வாசி கிடைக்குமே தவிர, அண்ட் அவங்களோட ஸ்டாக் பேஸ் பண்ணி ஒரு கொலாட்ரலாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆஸ் அ கம்பெனி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வீங்க, ஒரு டிஷர்ட்டை வீங்க, ஒரு ஃபோன் கேஸ் வீங்க, இல்லை வந்து இந்தமாரி ஃபர்னிச்சர்ஸ் வீங்க, நீங்கள் எதை விற்றாலும் சரி இதில் வந்து ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து என்ன சைஸில் இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி, அது எவ்வளோ வெயிட்டு தாங்குது, அதோட ஃபினிஷ் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி அசம்பிள் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன சேல் பண்ணால் என்னென்ன விஷயம் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதேமாரி ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இந்த இப்போ நீங்கள் ஒரு சப்ளையர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கரெக்டான கொஷின் கேட்கணும். முதல்ல இந்த ப்ராடக்ட் வந்து என்ன மெட்டீரியலில் செஞ்சது, அண்ட் இது எவ்வளோ லோடு தாங்கும், குழந்தைங்கலாம் ஏறி குதிப்பாங்களே, நடுவில் இருக்க ஃபிஷ் போன் உடையாமல் இருக்குமா. ஸோ இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்குறது எப்போ கேட்பீங்க அப்படின்னா வந்து வெறுமனையாக கஸ்டமர் ஃபீட்பேக்கில் மட்டும் கிடையாது. அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணுறப்ப, அசம்பிள் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்குன்ட்டு ஒரு மதிப்பீடு இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடையில் இருக்க சேல்ஸ் பர்சனை விட அந்த சேல்ஸ் பர்சன் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து அந்த கடையில் வந்து வரவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனோட நாலேஜாக இருக்கும். வேறஸ் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னா ஒரு ஹெச்பி லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு 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 சோஃபாவாக இருக்கட்டும், அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் ஏற்கனவே வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ், அது யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப நீங்கள் கொஷின்ஸ் கேட்பீங்க அந்த சேல்ஸ் பர்சன் கிட்டக்க. ஸோ இந்தமாரி நாலேஜ் எல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து நேராக பார்க்குறப்ப, அது யூஸ் பண்ணுறப்ப, அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் வந்து இன்ஹவுஸில் வச்சுருக்கிறப்ப நீங்கள் இப்படி சும்மா வெட்டியாக வச்சுட்டு இருக்க போகிறது, ஒவ்வொருத்தரையும் எடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க, அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க, டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஒரு டொமைன் நாலேஜ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் ஷிப்பிங்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் கம்பேர்டு வந்து ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்கும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் நான் பார்த்துட்டு கூட மாட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி யாராவது ஒருத்தங்க என்ன வந்து திடீர்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட் வந்து விற்கிறவரை விட அண்ட் வாங்குறவரோட என்னோட நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது விற்கிற இந்த சென்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோட வாங்குறவங்களோட விற்கிற எனக்கு வந்து நாலேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இதே நம்ம ஸ்டாக் வச்சு விற்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மேனுஃபேக்சரர் ப்ளஸ் வாங்குறவங்க இவங்களை விட நம்ம நாலேஜ் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சரர் வந்து நம்ம மாரி ஒரு செல்லர்கிட்ட தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என் கஸ்டமரோட ஃபீட்பேக் நிறைய நேரம் அந்த மேனுஃபேக்சருக்கு போய் சேராது. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் பிளேஸ்னு வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் நம்மள்ட்ட வந்து அவங்க ஒரு டெமோ பீஸ் கொடுத்து இதை ட்ரையல் பண்ணுங்கள்,
இதை உங்கள் இதில் வைங்க, எப்படி கஸ்டமர்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து நடக்கும். அண்ட் செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராப் ஷிப்பிங்க்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஏன்னா அது இனிஷியல் செட்டப், இந்த சைட் செட்டப்பு, இ-காமர்ஸ் ஸ்டோரில் போடுறது, இந்தமாரி ஒரு விஷயம் தான் இருக்கும். வேறு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இடம் இந்தமாரி இருக்கணும், அந்த இடத்த வந்து செக்யூரிட்டி இருக்கணும், ஒரு சிசிடிவி அந்தமாரி செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ இந்தமாரி ஒரு ஓவராலாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் விஷயம் நீங்கள் பண்ணியாகணும். ஸோ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கே வந்து ஒரு கஸ்டமர் வந்து லெட்ஸ் இப்போ இந்த கோவிட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து லிட்ரலி வந்து தே சஃபர்ட் லாட் ஆஃப் லாஸஸ். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஸ் அ கஸ்டமர் வந்து நீங்கள் ஈபே, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இங்கெல்லாம் போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கேட்டோன்னே எனக்கு என்ன 4 நாள் அந்த ப்ராடக்ட் அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க, எனக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் லோக்கலில் வந்து ஒரு கடை இருக்காங்க, ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்காங்க, அங்கே நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து டிஸ்பிளேலாம் அழகாக ஒரு டிவி இருக்குது, அந்த டிவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே இந்த டிவி நான் வாங்குறாங்க, இந்தாங்க காசு எனக்கு கொடுங்க அப்படின்னோடனே அந்த டிவி கடைக்காரர் என்ன சொல்லுவார்னா, இல்லைங்க இப்போ இது ஸ்டாக் இல்லை, நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, ஒரு 2 மாதத்தில் வந்து எனக்கு வந்து ஸ்டாக் வந்துடும், எனக்கு வந்து கொரியாவிலேருந்து ஸ்டாக் வந்துடும், அதை நான் உங்களுக்கு நான் அமுச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அவர் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் லாஜிக் தான். இன் சென்ஸ் வந்து அவர்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்னாலுமே அவர் கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் ஷிப்பிங் மெத்தடில் தான் அது பண்ணுறாரு. ஸோ இப்போ அதுக்கும் நம்ம கடையில் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறோம், இல்லை வந்து குடோனில் ஸ்டாக் வச்சுருக்கிறோம், அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து கஸ்டமரோட கான்ஃபிடென்ஸ் வந்து உங்கள் மேலே, உங்கள் ப்ராடக்ட் மேலே, உங்கள் பிராண்ட் மேலே இருக்கிறது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய டிவி ஷோரூமில் போய்ட்டு டிவி வாங்குறதுக்கும் ஒரு சின்ன ஷோரூமில் வாங்குறதுக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து சர்வீஸ் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வரும், நிறைய வால்யூம் சேல் பண்ணுறதுனால ப்ளஸ் ஸ்டாக் கையில் இருக்கிறதுனால அதனால் வந்து அவங்களால ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியுது. அதே சமயத்தில் வந்து அவங்களோட பெஸ்ட்டு ப்ரைஸும் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டாக் வந்து நான் இன்றைக்கி வந்து வாங்குகிற ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர கம்மியாகிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இன்றைக்கி நான் வாங்குகிற ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாங்கி வைக்கிறதுனால யூ கேன் கெட் த பெஸ்ட் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இல் பி சீப்பர் தேன் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயரோட பெஸ்ட் ப்ரைஸோட இந்த இயர் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக சீப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ட்ராப் ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் டிபெண்டிங் ஆன் அ மேனுஃபேக்சரர். ஸோ அவன் வந்து இன்றைக்கி வந்து 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் பண்ணி கொடுப்பான், நாளைக்கு இதே பொருளை வந்து 20 ரூபாய்க்கு கொடுப்பான், அதுக்கு அடுத்த நாள் வந்து 30 ரூபாய்க்கு கொடுப்பான். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஒன்ஸ் வாங்கிட்டோமா அந்த ஸ்டாக் விற்கிற வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ஏற்ற தேவையில்லை. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் நம்மளை பார்த்து வர கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து அடிக்கடி மாறாது. ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து அடிக்கடி ஏறாது. ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சப்கான்ஷியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் லைக் ஒரு ப்ரைஸ் வைஸ் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க, பையருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த சென்ஸ் வந்து ஓகே விட்ட போனால் ப்ரைஸ் வந்து அதிகமாகலாம் ஏறாது, எப்போவுமே வந்து ஒரு செட் ஆஃப் லைக் ஒரு ஒரு ஆவரேஜாக இந்த ப்ரைஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரிஸ். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து டெலிவரிஸ்க்கு. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தரோட மேனுஃபேக்சரர் அவரை நம்பி அண்டு ஒரு டெலிவரி சப்ளை செயினை நம்பி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு டிலேஸ் அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் ஒன் பர்சன் இந்த சப்ளை செயின். ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுமே நிறைய பேருக்கு அவங்க ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு டெலிவரிஸ் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சப்ளை செயின் ஃபுல்லாக சேஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் எப்பவுமே கொஞ்சம் டிலேடாக இருக்கும் சில சமயம். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாஸாக பண்ணுறது, சின்ன குவான்டிட்டிஸில் பண்ணுற ஸ்மாலர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து பெட்டராக இருக்கும் டெலிவரி டைம்ஸு. அண்ட் ஸ்டாக்கில் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிவரிஸ் வந்து குயிக்காக பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக் எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள்னா முக்கால்வாசி 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ஷிப்பிங் கம்பெனிக்கு அமுச்சு விட்ருவோம். இப்போ இங்கே இருக்க பாக்ஸஸ் இன்றைக்கி வந்து ஒரு டெலிவரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஷிப்பிங் கம்பெனி அமுச்சு விட்ருவோம். 2 மணிக்குள்ளார இருக்குன்னா எப்படி அது காலங்காத்தாலே வந்து ஷிப்பிங் கம்பெனிக்கு அமுச்சு விட்ருவோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போ என்ன ட்ராப் ஷிப்பிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து அந்த ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிக்கு போகும். ஸோ அவங்க வந்து அந்த ஐட்டம் வந்து ஒருவேளை மேனுஃபேக்சரிங் இல்லை வேறு யாருக்காவது ஆர்டர் இருக்குது அப்படின்னா அதில் எதுலேயே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஒருவேளை ஸ்டாக் இருந்துச்சுன்னா குயிக்காக இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனிகிட்ட புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் புக் பண்ணி அதை ரெடி பண்ணணும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் வந்து இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் பிட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஃப் யூ ஆர் அ ஸ்மால் பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் ஓகேவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் இது ஒரு கரியராக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லாங் டேர்ம் செல்லிங் பண்ணணும்,
அப்படின்றப்ப வந்து திஸ் வில் பி a குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னோட சஜஷன் வந்து நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து ட்ரை பண்ணுறது ஈஸி, ரொம்ப பெரிய ரிஸ்க் கிடையாது. அண்ட் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு குடோன் வச்சுக்கிட்டு ஸ்டாக்கை நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கம்பைன் வித் ட்ராப் ஷிப்பிங்கும் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து யூ கேன் பில்ட் த குட்வில். அட் த சேம் டைம் வந்து உங்களோட ரிஸ்க் எடுக்கிற போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியும் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.